அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்மொழிந்திருக்கக்கூடிய 20 அம்ச காசா அமைதி ஒப்பந்தத்தால ஒரு சிலவற்றை மட்டுமே ஏற்பதாக ஹமாஸ் அமைப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த சூழலில்தான் மீதம் இருக்கக்கூடியது குறித்து மட்டுமே பேச்சு நடத்தலான்னு சொல்லியிருக்காங்க ஹமாஸ். மேற்காசிய நாடான இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசா கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பிற்கும் இடையே கடந்த 2 ஆண்டுகளாகவே போரானது நடந்துட்டு வருது. இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரதான் உலக நாடுகள் பல்வேறு முயற்சிகளையும் மேற்கொண்டுட்டு வராங்க. அதன் ஒரு பகுதியாக தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 20 அம்சங்களாக இருக்கக்கூடிய அமைதி ஒப்பந்தத்தை முன்மொழிந்திருக்காரு. இதற்கு இஸ்ரேல் தரப்புல ஒரு ஒப்புதலும் அளிச்சிருந்தாங்க. இந்த ஒப்பந்தம் குறித்து பதிலளிக்க தான் ஹமாஸ் அமைப்பிற்கு நாளை வரை அவகாசமானது நீடிக்கப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்தபடியாக தான் அமைதி திட்டத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்சங்கள் ஏற்றுக்கொள்வதாக ஹமாஸ் தெரிவிச்சிருந்தாங்க. அமைதி திட்டத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உயிருடன் மற்றும் இறந்த பிணைய கைதிகள் அனைவரையும் ஒப்படைப்பதாக ஹமாஸ் ஒப்புக்கொண்டிருக்காங்க. உடனடியாக போர் நிறுத்தம் தொடர்வதற்கு இஸ்ரேல் படைகள் காசாவிலிருந்து முழுமையாக வாபஸ் பெறுவதற்கான ஆதரவும் தெரிவித்தாங்க. இதனை தொடர்ந்து தான் காசாவிற்கு உடனடி மனிதாபிமான உதவிகள் மற்றும் மறுசீரமைப்பு முயற்சிகளுக்கு வரவேற்பும் தெரிவித்தாங்க. அதே நேரத்தில் அமைதி திட்டத்தோட முக்கிய அம்சங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பிற்கு முழுமையாக ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்பதை ஏற்க மறுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முடிவுக்கு வரும் வரை ஆயுதங்களை கைவிட மாட்டோம் எனவும் ஹமாஸ் மூத்த தலைவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. எதிர்காலத்தில் காசாவை நிர்வகிப்பதில் ஹமாஸிற்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ எந்த ஒரு பங்கும் இருக்கக்கூடாதுன்னு தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் தேசிய ஒருமித்த கருத்தின் அடிப்படையில தான் அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகளோடு ஆதரவோடும் காசா பகுதியின் நிர்வாகத்தை பாலஸ்தீன சுதந்திர அமைப்பிடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும் ஹமாஸ் தெரிவித்தாங்க. மேலும் அவர்கள் கூறுகையில் பார்த்தீங்கன்னா, விரிவான பாலஸ்தீன தேசிய கட்டமைப்பில் ஹமாஸ் ஒரு பகுதியாக இருக்கும் என்று கூறி எதிர்காலத்தில் ஆட்சி தனக்கான பங்கை விட்டுக் கொடுக்க மறுத்திருக்கு. சுருக்கமாக சொல்ல போனால், பிணைய கைதிகளை விடுவிக்கவும் போரை நிறுத்தவும் ஹமாஸ் தயாராக இருக்கிறது. ஆனால் ஆயுதங்களை கைவிடவும் காசாவின் அதிகாரத்தை முழுமையாக விட்டுக் கொடுக்கவும் தயாராக இல்லை என்றும் சொல்லப்படுது. ஆனால் கருத்து வேறுபாடுகள் காரணமாக இறுதி ஒப்பந்தத்தை எட்ட மத்தியஸ்தர்கள் வாயிலாக மேலும் பேச்சு நடத்த வேண்டிய ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஹமாஸ் பிணைய கைதிகளை விடுவிக்க சம்மதம் தெரிவிச்சிருக்கும் நிலையில தான் ட்ரம்பின் அமைதி முயற்சிக்கு இந்தியா தன் ஆதரவையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் நரேந்திர மோடியும் சொல்லியிருந்தாரு. இது சம்பந்தமா பிரதமர் மோடி என்ன சொல்றாரு என்றால், காசாவில் அமைதியான முயற்சிகளும் ட்ரம்பின் தலைமுறை ஒரு தீர்க்கமான முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும்னு கூறியிருந்தாரு. அதே போல நீடித்த மற்றும் நியாயமான அமைதிக்கான அனைத்து முயற்சிகளும் இந்தியா தொடர்ந்து தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கணும் சொல்லியிருக்காரு. அமைதி திட்டத்தின் ஒரு சில நிபந்தனைகளை ஏற்பதாக ஹமாஸ் அறிவித்த சில நேரங்களிலேயே காசாவின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருந்துச்சு. இந்த தாக்குதலால பாலஸ்தீனர்கள் 6 பேர் கொல்லப்பட்டதாகவும் செய்திகள் வெளிவந்தனர். காசாவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டின் மீது நடத்தப்பட்ட கடுமையான தாக்குதல்ல 4 பேரும் தெற்காசியாவின் கான் யூனிஸ் பகுதியின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்ல 2 குழந்தைகள் உட்பட பட்டிருந்தாங்க. ஆனால் அமெரிக்க அதிபர் காசா அமைதி திட்டத்தின் முதல் கட்டத்தை செயல்படுத்த தயாராகி வருவதாக இஸ்ரேல் கூறியிருந்தாங்க. ஆனால் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்காவிற்கு முழு ஒத்துழைப்பை இஸ்ரேல் அளிக்கும் எனவும் இஸ்ரேல் பிரதமர் அலுவலகத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. இதை தொடர்ந்து தான் பலி எண்ணிக்கை 67,000 தாண்டி இருந்துச்சு. 2 ஆண்டுகள்ல நடந்த போர்ல இதுவரைக்கும் இறந்த பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை 67,000 தாண்டியதாகவும் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக தான் ஹமாஸ் ஆயுதமற்றதாக மாற்றப்படும் என்றும் காசா இராணுவ மையமாக்கப்படும் என்றும் கூறியிருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து இந்த இலக்கு நிச்சயம் அடைவோம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டமாக சொல்லியிருந்தார். மேற்காசிய நாடான இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசாவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பிற்கும் இடையே கடந்த 2 வருட காலமாக போரானது நீடித்து வருகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வச்சாகணும் அப்படின்ட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்மொழிந்த 20 அம்சம் காசா அமைதி ஒப்பந்தத்தில் ஒரு சிலவற்றை மட்டுமே ஏற்பதாக ஹமாஸ் அமைப்பு அறிவிச்சிருந்துச்சு.
இந்த சூழ்நிலையில தான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். அதுல நாம் மிகப்பெரிய சாதனையின் விளிம்பில் இருக்கிறோம் என்றும் இது வெறும் முடிவல்ல, அனைவரும் விடாமுயற்சியுடன் பணியாற்ற வேண்டும்னு உத்தரவிட்டிருந்தார். வரும் நாட்களில் அனைத்து பிணைய கைதிகளும் ஒரே நேரத்தில் திரும்பி வருவார்கள் என்று நம்புவதாகவும் தெரிவித்திருந்தார். இதை தொடர்ந்துதான் காசா ராணுவ மையமாக்கப்படும் இந்த இலக்கை நிச்சயம் அடைவோம், இஸ்ரேல் படையினரை காசாவிலிருந்து முழுவதுமாக திரும்ப பெற மாட்டோம் என்றும் உறுதியாக இருக்காரு. தற்பொழுது காசாவில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளை நம்மிடமே இருக்கும் என்றும் ஹமாஸ் அமைப்பு ராஜதந்திர ரீதியிலாகவோ அல்லது வேறு வழியிலோ ஆயுதமற்றதாக மாற்றப்படும் என்று சொல்லியிருக்காரு.